பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிற கர்த்தர் அல்ல. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்கிற கர்த்தர். எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற கர்த்தர். இந்த நேரத்தில் ஆறுதல் மாதம் நிகழ்ச்சியோடு கூட கர்த்தர் வார்த்தை மூலமாக இடைப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கவனிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையினால் நிரப்புவீராக. கிருபை பொருந்தின வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை வீர்ப்பிக்கக்கூடியது என்று சொல்லி பார்க்கிறோம். சத்திய வேதத்திலிருந்து வருகிற வார்த்தைகளால் தேவன் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நான் தியானிக்கல அக்கினி மூண்டது என்று சொல்லி பார்க்கிறோமே, அதே போல அந்த தியானத்தின் நேரம் அக்கினி மூழ்கிற நேரமாய், அபிஷேகத்தின் நேரமாய், ஆண்டவரே ஆத்துமாவை வீர்ப்பிக்கிற நேரமாய், கண்களை தெளிவாக்குகிற நேரமாய் இது மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். 1 Samuel chapter 10 verses 6 and 7. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். அந்த வசனத்தை கவனிங்க. மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். சமயத்துக்கு ஏற்றபடி செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். இன்னைக்கு செய்தி சமயத்துக்கு ஏற்றபடி செய்யும் ஞானம். சமயத்துக்கு ஏற்றபடி செய்யும் ஞானம். சமயத்துக்கு ஏற்றபடி செய், தேவனோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானத்தோடு செயல்படுகிறவர்கள், சமயத்துக்கு ஏற்றபடி செய்கிற ஞானம் நிறைந்தவர்கள். அநேக காரியங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். சமயத்துக்கு ஏற்றபடி செய்தவர்களை குறித்து பார்க்கிறோம். சமயத்துக்கு ஏற்றபடி செய்யாதவர்களையும் குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். சமயத்துக்கு ஏற்றவைகளை செய்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சமயத்துக்கு ஏற்றவைகளை செய்தால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சமயத்துக்கு ஏற்றவைகளை செய்தால் நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய், பிரகாசம் உள்ளதாக மாறும். சமயத்துக்கு ஏற்றபடி செய், சமயத்துக்கு ஏற்றபடி செய், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். பலருக்குள் பல நேரங்களில் சந்தேகம் வரும். நம் சமயத்துக்கு ஏற்றபடி எப்படி செய்வது? குழப்பங்கள் இருக்கும். பலனில்லாத போன்ற அனுபவம் இல்லாத, அறிவு இல்லாத, திறமை இல்லை. சமயத்துக்கு ஏற்றபடி நான் எப்படி செய்வேன்? அதான் இங்க தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், அப்பொழுது நீ வேறு மனுஷனாவாய், தீர்க்க தரிசனம் உரைப்பாய். கர்த்தருடைய ஆவி ஞானவர் யார் மேல் வந்து இறங்குவாரோ அவர்கள் வேறு மனுஷனாய் மாறுவார்கள். கர்த்தருடைய ஆவி யார் மேல் வந்து இருக்கிறதோ அவர்கள் சமயத்துக்கு ஏற்றபடி செய்வார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய முடியும். உதாரணத்துக்கு யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பு சிறையாய் விற்கப்படுகிறான். இங்க தவறான குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் தூக்கி போடப்படுறாங்க. ஆனால் பார்க்கிறோம், யோசேப்புக்குள் விசேஷித்தமான ஆவி இருந்தது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். சமயத்துக்கு ஏற்றபடி செய்வதற்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் யோசேப்புக்குள்ள கொடுத்திருந்தார். 7 வருடம் பஞ்சம், 7 வருடம் செழிப்பு. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்? 7 வருடம் செழிப்பின் நாட்களில் 7 வருடம் பஞ்சத்திற்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தார். சேர்த்து வைக்கிற ஞானம் இருந்தது. சமயத்துக்கு ஏற்றபடி என்ன செய்யணும்? உடனே பார்வோன் கேட்கிறாரு, எப்பா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன், அது என்ன பண்ணணும் ஆலோசனை கேட்கிறாரு. உடனே சொல்லுகிறார், அந்த பஞ்சத்தின் நாட்களில் சேர்த்து வைக்க வேண்டும். யோசேப்புக்குள் அப்படிப்பட்ட ஞானம் இருந்தது.
இன்னைக்கு சமயத்துக்கு ஏற்றபடி செய்யாதனால் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள், சமயத்துக்கு ஏற்றவைகளை செய்யாதனால் இன்றைக்கு அநேக இடங்களில் தடுமாற்றங்கள், முன்னேற முடியாத நிலைமையில் இருக்கிறோம். சமயத்தை ஏற்றபடி செய், கர்த்தர் கூட இருக்கிறார். சமயத்தை ஏற்றபடி யோசேப்பு செய்தார். நல்ல விசேஷத்தின் ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். Wisdom to save, சேர்த்து வைக்கிற ஞானம். எறும்பு பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கிற ஞானம் இருந்தது. இந்த நாட்களில் அதுக்கு தேவையான காரியத்தை சேர்த்து வைக்கும். டீம் ஒர்க், சுறுசுறுப்பு, பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி, அதை பார்க்குறோம். யூனிட்டி அதில் கற்றுக்கொள்கிறோம், ஐக்கியத்தை. அப்புறம் யோசேப்பு 2வது ஞானம், விஸ்டம் டு செக்யூர், பாதுகாக்கிற ஞானம். ஒரு சின்ன ஒரு மூட அரிசியை வச்சு பாதுகாக்க முடியல, எலி வந்துடுது, பூச்சி வந்துடுது. பல விதங்கள் இன்னைக்கு பாதுகாக்க முடியாமல் இருக்குது. ஆனா 7 வருடத்து பஞ்சத்திற்காக எவ்வளவு பெரிய களஞ்சியம். இந்த களஞ்சியத்தை எப்படி பாதுகாக்கணும், இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாருங்க. ஊழியத்து நிமித்தமாய் சில ஆண்டுகள் முன்பதாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அவங்க ஒரு கம்பெனி வச்சிருந்தாங்க, பிளாஸ்டிக் குடம் அதெல்லாம் தயாரிக்கிற ஒரு பெரிய கம்பெனி. குடோன் அந்த அவங்க எல்லாம் போய் காமிச்சிட்டு இருந்தாங்க, சொல்லி காமிச்சாங்க இப்படி இருக்குது அப்படின்னு. அதில் எல்லாவற்றையும் மொத்தமாக போட்டு வைக்கிறதுக்கு ஒரு குடோன். அதில் பார்க்கறதுக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல, ஆனால் ஞானத்தோடு செயல்பட்டு வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சைஸுக்கும் அவங்க குடோன் செய்யணும், பிளாஸ்டிக் பொருட்கள் செய்யணும். அதை மொத்தமாக போட்டு ஒரு இடத்துல குமிச்சு வைக்க முடியாது. அதுக்காக தனியாக வலை அடித்து சின்ன சின்ன குடோன் செஞ்சுருக்கிறாங்க, உயரமாக. அப்போ எப்படி எடுக்கணும் சொல்கிறாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எங்களுக்கு ஞானம் கொடுத்தார், கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், இந்த தொழில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் சொன்னபடி நாங்கள் செஞ்சுருக்கிறோம்னு சொன்னாங்க. அருமையா அதை எப்படி அந்த பொருட்களை எடுக்கணும் மொத்தமாய் சேர்த்து வைத்ததை. உண்மைதான், ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். இப்போ பாதுகாக்கிற ஞானம், அது மட்டும் இல்லை, விஸ்டம் டு செல், விற்பதற்கான ஞானத்தையும் கர்த்தர் யோசேப்புக்குள்ள கொடுத்திருந்தார். இன்டர்நேஷனல் பிசினஸ்ங்க, நம்ம என்ன பண்ணிட்டு போனா பண ஆசையில ஒரு நாள்ல வித்து தள்ளிருப்போம். அவர் அப்படி இல்லை, ஞானத்தோடு செயல்பட்டார். சமயத்துக்கு ஏற்றபடி செய்வதற்கு ஞானம் தேவை. ஞானத்தை அருளும் ஆவியானவர், ஞானத்தை அருளுகிற பரிசுத்த ஆவியானவர் தேவை. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சமயத்துக்கு ஏற்றபடி பேசுவார். ஞானம் என்றால் என்ன? நன்மை தீமை என்னதென்று அறியும்படிக்கு எனக்கு ஞானம் தரும் என்று சொல்லி, ஞானம் இருதயம் எனக்கு தாரும் என்று சொல்லி சாலமோன் ஜெபிக்கிறார். சாலமோன் ஞானத்தை கேட்டார். அவர் ஞானத்தை அருளும் ஆவியான ஒருவன். ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக கொடுக்கத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கிறது. வாட் இஸ் ரைட் ஆர் ட்ரூ, எது உண்மை எது சரி என்பதை நிதானிக்கிறது தான் ஞானம். ஒரு நம்ம அந்த சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோனுடைய ஞானத்தில் டெஸ்ட் பண்ண பல வராங்க. ஒரு சம்பவம் நடக்கிறது. 2 சகோதரிகள், பெண்கள், 2 பேருக்கும் ஒவ்வொரு ஆண் குழந்தைகள். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி புரண்டு படுத்த நிமித்தமாக இந்த சின்ன குழந்தை மரித்து விட்டது. அப்போ அந்த செத்து போன அந்த பையனை அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, உயிரோடு இருக்கிற அந்த பையன் இருக்கிற இடத்துல போட்டுட்டு அந்த உயிரோடு இருக்கிற பையனை தன் இடத்துல எடுத்துட்டாங்க. காலையில் எந்திக்கும் போது 2 பெண்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. உயிரோடு இருக்கிறது என் குழந்தை, செத்து போனது உன் குழந்தைன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அந்த அம்மா சொல்ல இல்லை 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 இல்லை, உயிரோடு இருக்கிறது என் குழந்தை, செத்து போனது உன் குழந்தை. இப்படிலாம் வாக்குவாதம் ஏற்படும் போது அவங்க சாலமோன்ட்ட நிற்கிறாங்க. சாலமோன் யோசிக்கிறார். சாலமோனுக்குள்ள ஆண்டவர் விசேஷமான ஞானத்தை கொடுத்திருந்தார். அவருடைய ஞானம் கீர்த்தி எங்கும் தேசம் எங்கும் பரவி போச்சு. சேபராசிரியர் நிற்கிறாங்க ஞானத்தை கேட்டு. அப்போ ஞானம் இருந்ததுனால அவர் அருமையா பண்றார். பட்டயத்தை எடுத்து வெட்டி போடுறதுக்கு ஓங்கும் போது உயிரோடு உள்ள அந்த மகனுடைய தாய் இருதயம் துடித்தது. கொன்று விட வேண்டாம், அது அவள்கிட்டே கொடுங்க, கற்றுக்கொண்டார். ஒரு அருமையான பூச்செடியை குத்திட்டு வராங்க. அது பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரி இருந்தது.
அப்போ கேட்குறாங்க, இது ஒரிஜினல் செடியா, ஒரிஜினல் பூவா, இல்லை டூப்ளிகேட்டா? அவரு ஞானத்தை செக் பண்ணுவதற்காக வந்திருக்கிறாங்க, சாலமோனுடைய ஞானத்தை. அவர் என்ன பண்ணார்னா, விண்டோவை திறந்தார். ஜன்னலை திறக்கும் போது தேனீக்கள், ஹனிபீம் அதில் இருந்தது. உடனே சொன்னார், இது இயற்கை. எப்படிலாம் ஞானத்தை பயன்படுத்துறாரு பாருங்க. ஒரு சின்ன சின்ன காரியத்தில் கூட நாம் சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய முடியாமல் இருக்கிறோம். அப்போ சமயத்துக்கு ஏற்றபடி செய்வதற்கு 2 காரியம் இங்கே போட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார். சவுலை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது. சவுல் ஒரு வாலிபன், சௌந்தரியம் உள்ளவன், உயரமா இருப்பவன், எல்லாரும் அவன் தோல்கில தான் இருப்பாங்க. பெஞ்சமின் கோத்திரத்தான், கீசுடைய மகன். வீட்டில் கழுதைகள் காணாமல் போச்சு. அப்போ அனுப்பி விடுறாரு. கழுதைகளை தேடி போகும்போது நாட்கள் ஆகிவிட்டது. அப்போ திரும்பி வரலான்னு பிரயாசப்படும் போது வேலைக்காரர் சொல்ல, இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, பார்க்க போவோம். தீர்க்கதரிசியை பார்க்க போனாங்க. அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு சிலாக்கியம் கிடைக்கிறது. ஒன்று அனுப்பிவிடும்போது ஆயத்தப்படும் சொல்றாரு. அவர் தைல குப்பி எடுத்து அவர் அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் பண்ணிட்டு சொல்லி விடுறார், நீ போ, கர்த்தருடைய ஆவியின் மேல் இறங்குவார், சமயத்துக்கு ஏற்றபடி செய். ஒரு ராஜாவான் என்ன செய்ய வேண்டும்? சமயத்துக்கு ஏற்றபடி செய்யணும். ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ண வேண்டும்? சமயத்துக்கு ஏற்றபடி செய்யணும். ஒரு தலைவர் என்ன பண்ண வேண்டும்? சமயத்துக்கு ஏற்றபடி செய்யணும். இன்னைக்கு அதான் பெரிய பெரிய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் தேர்ந்து கொள்ளும் போது டெஸ்ட் வச்சு, இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி? பல விதமான ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் வச்சு அவங்களுக்கு பிராக்டிக்கல் முறையில் தான் எடுப்பாங்க. எப்படி? சமயத்துக்கு ஏற்றபடி செய்கிறாரா? இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்? அப்ப இதெல்லாமே தேவனுடைய ஆவியான ஒரு விசேஷத்தை ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப இன்னொன்று, சமயத்துக்கு ஏற்றபடி செய், கர்த்தர் தேவனோடு இருக்கிறார். தேவன் கூட இருந்தால் சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய முடியும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, செய்ய வேண்டிய காலத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யல, செய்யக்கூடியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்கிறோம். ஒரு சிம்பிளான ஒரு பகுதி தான் கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்தில் அருமையான வசனம் உண்டு. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஐ அம் டூயிங் வாட் ஐ ஹேட். வசனம் 19, ரோமர் 7:19. ஆகையால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். வசனம் 21, ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற பிரமாணத்தை காணுகிறேன். 24ஆம் வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நான் செய்யக்கூடாத செய்யாம, செய்யக்கூடியதை செய்யாம செய்யாத செய்கிறேன். நான் செய்யக்கூடிய நன்மையை செய்யாம செய்யக்கூடாத தீமையை செய்கிறேன். எனக்கு இருக்கிற பாவமே அப்படி செய்ய வைக்கிறது. இன்னைக்கு சமயத்துக்கு ஏற்றபடி நான் செய்ய முடியாம இருக்கிறோம். பவுல் சொல்றாருங்க, நிர்பந்தமான மனுஷன் நான். அப்படி என்றா மோசமான மனுஷன் அர்த்தம். இந்த மரண சரீரத்திலிருந்து யாருன்னு விடுவிப்பா? இன்னைக்கு பலருக்குள்ள அப்படிப்பட்ட சந்தேகம் இருக்கும். நான் சமயத்துக்கு ஏற்றபடி என்னால செய்ய முடியல, என் பிள்ளைகளுக்கு சமயத்துக்கு ஏற்றபடி நான் செய்ய முடியல, சமயத்துக்கு ஏற்றபடி நான் ஒரு காரியத்தை நடப்பிக்க முடியல. தேவன் கூட இருப்பார், பரிசுத்த ஆவி கூட இருக்கும். கேளுங்க, ஆவியானவரே என்னை நிரப்பும், சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய ஞானம் எனக்கு தாரும். இப்போ இந்த அதே அதிகாரம் 2 அதிகாரத்தில் சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். சமயத்துக்கு ஏற்றபடி செய். முதலாவது, சவுல் வாழ்க்கையிலிருந்து சில ஒரு 4 காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். வசனம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து சில வசனத்தை கவனிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 14. அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன், நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரரையும் கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் கழுதைகளை தேடி போய் அவைகளை எங்கும் காணாதபடினால் சாமுவேல் இடத்திற்கு போனோம் என்றான். அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன? அதை சொல்லு என்றான். சவுல் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. இதுல ஒரு பகுதி இருக்கிறது. என்ன இருக்கிறது? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், ராஜாவாக்கப்பட்டிருக்கிறார். வீட்டில இருந்து கழுதையை தேடி தான் போனாங்க, வேலைக்காரன் அவரும். கழுதை ரொம்ப நாளா தேடி போய் கிடைக்கல. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி தேடி போனது போது அபிஷேகம் கிடைத்தது, ராஜாவாக்கப்பட்டார், கழுதை கிடைத்தது. இப்போ சிறிய தகப்பன் அப்படின்னா சித்தப்பா, சிறிய தகப்பன் அவரை தேடி வரார். சிறிய தகப்பன் தேடி வந்து அவரை பார்த்து சொல்றாரு, சிறிய தகப்பன் நீங்கள் எங்க போனீங்க என்று அவன் வேலைக்காரனை கேட்டான். எங்கப்பா போனீங்க? தேடி தேடி அலையறோம், கழுதை தானே தேடி போனீங்க, எங்க போனீங்க? கேள்வி கேட்கிறார்.
அவன் சொல்றான், அதற்கு நாங்கள் கழுதையில தேடி போய் அவைகளை காணாதனால் சாமுவேல் இடத்துக்கு போனோம். கழுதையை தேடி போனோம், காணல, சாமுவேல் இடத்துக்கு போனோம். அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கிற, அப்பொழுது சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன என்று சொல் என்றான். சொல்லு, சாமுவேல் தீர்க்கதரிசி உன்கிட்ட என்ன சொன்னார் சொல்லு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, சவுல் கழுதையில் அகப்பட்டது என்று உங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றும், ஆனால் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. மற்ற எல்லாம் சொல்றாரு, கழுதையை தேடி போனோம், கழுதை கிடைக்கல, சாமுவேல்கிட்ட போனோம். சாமுவேல் என்ன சொன்னார்னா, நீங்க கழுதை உங்களுக்கு அகப்பட்டது என்று தீர்மானமாய் சொன்னார், கழுதை அகப்பட்டது என்று தீர்மானமா சொன்னார், ராஜ்யபாரத்தை குறித்து சொல்லல. அப்படி என்றால் நான் ராஜாவாக்கப்பட்டிருக்கிறேன், இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் தான் ராஜா, இஸ்ரவேல் ஜனம் நான் தான் ஆளுகை செய்ய போறேன் என்கிற ராஜ்யபாரத்தை குறித்து சித்தப்பாட்ட சொல்லல. ஒரு எளிமையான போது நான் உங்களோட கூட பேசுறேன். முதலாவது, சமயத்துக்கு ஏற்றபடி சவுல் என்ன பண்ணினார்? முதலாவது, அவருக்கு சொல்லில் அடக்கம் இருந்தது. நமக்கு சொல்லில் அடக்கம் தேவை. எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாது. அதுக்கு பொய் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கேள்வி கேட்பாங்க, போனீங்களே என்னாச்சு, எதுக்கு, எப்படி, ஏன், இது என்னமாய் முடியும், சொல். சித்தப்பா அப்படிதான் கேட்டார் சிறிய தகப்பன், எங்க போனீங்க, எதுக்கு போனீங்க, ஏன் இவ்வளவு லேட்டு, அவர் என்ன சொன்னார் சொல் சொன்னாரு. இப்படி கழுதை அகப்பட்டதுன்னு சொன்னாரு, ராஜ்யபாரத்தை குறித்து சொல்லல, பொய் சொல்லல, அதை சொல்லாம இருந்தார். இன்னைக்கு மடை திறந்த வெள்ளம் போல எதையெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்றோம். கவனமா இருக்க நான் அன்போடு கேட்கிறேன். நாவடக்கம் தேவை. யாகவராயினும் நாகருக்கு காவாக்க சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டன் திருக்குறள் பார்க்கிறோம். நாவடக்கம் ஒரு மனசுலாலும் கூடாதுன்னு வேதம் சொல்லுது. யாக்கோபு பார்க்கிறோம். ஒருவன் தன் நாவை அடக்க மனதில்லாமல் இருந்தாலும் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும் என்று சொல்லி நம்ம யாக்கோபு 1ஆம் நிருபத்தில் கூட பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் எதை சொல்லணுமோ அதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாது. ஏன்? ஒருவேளை தன்னுடைய சிறிய தகப்பன்ட்ட எனக்கு ராஜ்யபாரம் கிடைச்சது, நான் தான் ராஜாவாக போறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா பொறாமை ஏற்பட்டிருக்கும். காரணம் இன்னைக்கு பொறாமை என்பது இன்னைக்கு குடும்பத்துல தான் முதல்ல ஏற்படுதுங்க. அநேக மாதம் முன்பதாக ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தேன். அதுல ஒரு செய்தி போடுறது, தன்னுடைய சொந்த சகோதரி அவளை காட்டிலும் அழகா இருப்பதனால அந்த சொந்த சகோதரியை கொன்று போட்டால் நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்குதுங்க. சொந்த சகோதரி இவளை விட அழகா இருக்கிறான்னு சொல்லி கொண்டு போடுறாங்க. அப்போ பாருங்க, அன்னை மகன் ராஜா வர்றாருன்னா சித்தப்பாக்கு எப்படி இருக்கும்? என்னதான் முழு குடும்பம் நல்ல சொந்த குடும்பமா இருந்தாலும் பொறாமை என்கிற ஒரு குணம் இருக்கும், பகை இருக்கும், என்வி ஜெலஸ் இருக்கும். ஐயோ இவன்லாம் உயர்ந்துறானே, இப்ப குழப்பி விட்டுருவாங்க. நீங்க இவனை ராஜாவாக்காதீங்க, ஒன்னுத்துக்கு ஆகாதவன், பார்க்கதான் ஆளா ஹைட்டா இருக்கிறான், அவன்லாம் கெட்டவன் அப்படின்னு ஏதாவது குழப்பி விட்டு போயிருவாங்க. அதனாலதான் ஒரு தேவையில்லாத செய்தி நீங்க வெளியே சொல்லாதீங்க. எதை சொல்லணும் அதை மட்டும் சொல்லுங்க, எதை சொல்லக்கூடாது அதை சொல்லாதீங்க. நாவடக்கம் தேவை. நோவாவுடைய பிள்ளைகள் 3 பேர் இருந்தாங்க. அது ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். அவர் திராட்சரசம் குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானுக்கு தகப்பனாகி காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். நோவா வஸ்திரம் விலகி படுத்து கிடக்கிறார், நிர்வாணமா, திராட்சரசம் குடித்ததனால். பழைய பாட்டு பிரமாணத்தின்படி தகப்பன் நிர்வாணத்தை பார்த்த அது தெரிந்தால் அது குற்றம் என்பது போடப்பட்டிருக்கிறது. காம் மட்டும்தாங்க நிர்வாணத்தை பார்த்தார். சரி, அவர் குடிச்சிட்டு கிடந்துக்கிறாரு, நிர்வாணமா அவர் அறியாம கிடக்கிறாரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? தகப்பனுடைய நிர்வாணத்தை மறைச்சிருக்கணும். என்ன போட்டிருக்கு பாருங்க, நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். பிரச்சனை என்ன தெரியுமா? வெளியில் இருக்கிற சகோதரன்ட்ட போய் அறிவித்தான். சகோதரன் என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 பேரும் சேமி யாவத்தை என்ன பண்ணாங்க, வஸ்திரத்தை கொண்டு வந்து அவங்க பார்க்காம தன்னுடைய தகப்பனை நிர்வாணத்தை மறைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் செய்தி தெரிகிறது, நோவாவுக்கு செய்தி தெரிகிறது, காம் நம்ம நிர்வாணத்தை பார்த்தான். உடனே என்ன தெரியுமா பண்றார்? 25ஆம் வசனம், கானான் சபிக்கப்பட்டவன், அடிமையா இருப்பான். இதுவரைக்கும் காமின் சந்ததி, கருப்பர்கள், எகிப்தியர்கள் இதுவரைக்கும் எகிப்து அடிமையா தாங்க இருக்குது. அன்றைக்கு இட்ட சாபம் ஏன் தெரியுமா?
குடும்பத்தின் நிறுவனத்தை வெளியே போய் சொன்னது நிமித்தமாய். தன்னுடைய தகப்பு நிறுவனத்தை பார்த்தார், வெளியே சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாருன்னா தப்பிக்கப்பட்டிருக்கலாம், சாபம் ஆகாமல் இருந்திருக்கலாம். தன் சகோதரத்தை போய் சொன்னாரு, சகோதரன் தன் அப்பாட்ட போய் சொன்னான். தன் சொந்த குடும்பத்தினுடைய நிறுவன காரியங்களை ஏன் நீங்க வெளியே போய் சொல்ல வேண்டும்? சவுலுக்குள் அடக்கம் இருந்தது. அருமையான சமூகம் இருக்குது. யோசுவா 2ஆம் அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனை உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியம் பாராட்டுவோம் என்றார்கள். ராகாப் என்னும் வேசி வேவுக்காரங்களை பத்திரமா பாதுகாத்து சாப்பாடு கொடுத்தவங்களை அனுப்பிவிட்டாள். அப்போ அவங்க சொல்லிட்டு போறாங்க, எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால். சிவப்பு நூல் போடப்படுறது உண்மைதான், காக்க போட்ட அடையாளம் தானே. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்றாங்க, எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால். பல கேட்டிருப்பாங்க, ஒரு வந்தாங்களே என்னாச்சு, என்ன சொன்னாங்க? ஆனால் இஸ்ரவேல் தேசம் ஜனங்கள் வருகிற வரைக்கும் தன் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால். ரகசியத்தை அடக்கிற ஞானம். நீதிமொழிகளை பார்க்கிறோம், மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். செவியில் கேட்க பேச அவன் வார்த்தையில் அசட்டை பண்ணுவானாம். சாம்சனை குறித்து பார்க்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தீர்மானம் பண்ணப்பட்டவன், தீர்மானத்தில் தடுமாறி போனான். அவன் மேல பிரதிஷ்டை இருந்தது, தலையிலாட்ட போய் விழுந்தான், வேசிட்டு போய். எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாதுங்க. சமயத்தை கேட்டபடி சொல்லுகிற ஞானம் இல்லை. 3 முறை நிராகரிச்சான், ஏமாத்துறான். என் பலன் அங்க இருக்குது, என் பலன் இங்க இருக்குதுன்னு சொன்னான். அவன் சொல்லியிருக்கலாம், நான் சொல்ல முடியாது, என்னுடைய பலன் ரகசியம் எங்க இருக்குன்னு நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பெலிசியர்கள் அவளை வஞ்சித்து, நான் இப்படி காசு தருவேன், நீ பலத்தை சொல்லு. சிம்சோன் 3 முறை ஏமாத்தினான், 4ஆம் முறை சொன்னான், என்னுடைய ஜடைகள் இருக்கிறது. தன்னுடைய தலை மறி போனது, கண்கள் பிடுங்கப்பட்டான். ஆண்டவருக்கு ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க முடியாமல் மரித்தான். பிரதிஷ்டை இழந்து போனி மரித்தான். காரணம் என்ன தெரியுமா? எதை சொல்லக்கூடாது அதை சொன்னான். இன்னைக்கு பல நேரங்கள் ஏன் வேலையெல்லாம் இல்லாம போச்சு, ஏன் குடும்பத்துடைய மானம் இன்னைக்கு போய்விட்டது, ஏன் இன்றைக்கு உங்களை சமுதாயம் இன்னைக்கு புறக்கணித்தது? நாம் வாய் அடக்க நமக்கு இல்லாம போச்சு. அதான் நெருக்கமெல்லாம் இருந்தாலும் ஒரு காரியத்தை சொல்லாதீங்க, எதை சொல்லுமோ அதை சொல்லுங்கள். இதான் கற்றுக் கொடுக்கிறோம். நீதிமொழிகளில் சில வசனங்கள் இருக்கிறது. ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம். அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கலும் காரியத்தை அடக்கிறவன் உத்தமன் என்று சொல்லி வேதம் இருக்கிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதியனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்கிறான். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவில் எளிமை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். நீதிமொழிகள் 15:23. மனுஷருக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை, சமயத்துக்கு ஏற்றபடி சரியாய் சொல்ற வார்த்தை எவ்வளவு நல்லது. இசைக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்தார், விண்ணப்பத்தை கேட்டார், ஆண்டவர் கண்ணீரை கண்டார். கர்த்தர் 15 ஆண்டை கூட்டி கொடுத்தார். நான் பாபிலோனிலிருந்து வரும்போது என்ன சொல்ற திரும்ப நீங்க வாசிக்க முடியும், ஏசாயா 39ஆம் அதிகாரம் 2ல இருந்து. ஏசாயா எல்லாம் காமிக்கிறார், காமிக்காத ஒரு பொருளும் இல்லை. பண்டங்களை காமிக்கிறாரு, பொண்ணு வெள்ளிலாம் இருக்குன்னு சொல்றார். ஆனா ஏசாயா சொன்னார், தீர்க்கதரிசி உன்னுடைய பிள்ளைகள் அடிமையாவாங்க, இதில் எல்லாவற்றையும் கொண்டு போவான். தன் இருக்கிற ரகசிய காரியத்தை, ஒளிப்பிடத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்தி காண்பித்த நிமித்தமாய் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்தான், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், தன் வைத்திருக்கிற சொத்துக்களை, பொன் வெள்ளி எல்லாவற்றையும் இழந்தான். காரணம் என்ன தெரியுமா? ரகசியத்தை வெளிப்படுத்தினான். நம்முடைய நாவில் அடக்கம். முதலாவது சொல்லில் அடக்கம் உள்ளவன். 2வது சமயத்துக்கு ஏற்றபடி என்ன செய்தார்? வசனம் 27, 1 சாமுவேல் 10:27. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனோ நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணார்கள், அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். 2வது செவியில் அடக்கம். ராஜாவை மாற்றப்பட்டு வந்திருக்கிறாங்க. பலர் எப்படியுமே ஒரு கூட்டம் இருக்கும், நல்ல கூட்டம் இருக்கும், ஆதரிக்கிற கூட்டம் இருக்கும், விரோதிக்கிற கூட்டம் இருக்கும். அதே போலத்தான் நீங்க சவுலுக்கு விரோதமா பேசுறாங்க ஒரு கூட்டம் எழும்பி, பேலியாள் மக்கள்.
இவனா நம்ம ரசிக்க போறான், அவனை காணி கொண்டு வராம ஒரு புறக்கணித்தாங்க. அந்த சமயத்துல பாருங்க, இவர் காது கேளாத போல் இருந்தாராம். பல நேரங்களில் நம் செய்ய வேண்டிய ரெண்டாவது எதில் அடக்கம் என்ன தெரியுமா? காது, செவியில் அடக்கம் தேவை. பல தூசித்து பேசிட்டே இருக்கட்டும், சீமையை பேசுற மாதிரி ரத்த பிரிவினை ஒளிந்து போ, தொலைந்து போ, பேசட்டும். ஆனா அந்த நேரத்தில் நம்ம காது கேளாதவர்கள் போல் செவியை அடைப்பது உத்தமம், நல்லது. கேட்காம விட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம காது கொடுத்து கேட்ட நிமித்தமே நமக்குள்ள இருதயத்துக்குள்ள பிரச்சனை வரும், சோறு வரும், இது கோபம் வரும், திரும்ப வைராக்கியம் வந்து பிரச்சனைக்கு எதுவா போவோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்லயே அவருக்கு உரதம் எழுப்புனாங்க. பெயல்செபூல் ஒரு பிசாசின் மகன் சொன்னாங்க, ஏமாற்றான்னாங்க, நிந்திச்சாங்க, இயேசுவை தூசிச்சாங்க. இயேசு ஊழியம் செய்த நாட்களே அப்படி பேசுறாங்கன்னா அப்போ நமக்குலாம் ஏமாத்திரம் இருக்கதான் செய்வாங்க. ஆனால் காது கேளாதவன் போல் இருங்க. இயேசு ஒரு நல்ல அவருடைய குணத்துல கற்றுக்கொள்ள முடியுங்க. சொல்லில் அடக்கம் உள்ளவர், எதை பேசணுமோ அதை பேசினார். செவியில் அடக்கம் உள்ளவர். ஆண்டவருக்கு சொல்ல முடியும், ஒருத்தன் வந்து கண்ணு கட்டி இருக்குது, தலையில முறுக்கிட்ட வச்சிருக்குது, கோலை வச்சு அடிக்கிறான், அடிச்சது யாருன்னு சொல்லு. இயேசுக்கு சொல்ல முடியுங்க, சொல்லல. வையப்படும் போதும் ஒரு அமைதியா இருந்தார், வாயை திறவாத இருந்தார். நெருக்கப்படும் போதும் ஒடுக்கப்படும் போதும் அடை கொண்டு போகிற ஆடைக்கு போல கொண்டு போகும் போதும் தன் வாயை திறவாத இருந்தார். சொல்லில் அடக்கம் நிறைந்தவர் இயேசு, செவியில் அடக்கம் நிறைந்தவர். இப்போ சவுல்றது கற்றுக்கொள்கிறோம், செவியில் அடக்கம் உள்ளவன். மூன்றாவது 22ஆம் வசனம், 1 சாமுவேல் 10:22. அவன் இனி எங்கே வருவானோ என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்தில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். மூன்றாவது செயலில் அடக்கம் உள்ளவன், ஒளித்துக் கொண்டான். இயேசு 40 நாள் ஒளித்துக் கொண்டார். ஒளி மறைவும்போதாக உபவாசி ஜெபம் பண்ணார். எலியா கேரித்தான் சென்னையில் போய் ஒளித்துக் கொண்டு என்று சொன்னார். செயல் அடக்கம் உள்ளவன். ராஜாவாயிட்டம், பல தலைமுறை அதனால செய்ய செய்வேன்னு சொல்லி ரொம்ப பெருசா காரியத்தை பெருமையை நடப்பிக்காமல் ஒளித்துக் கொண்டிருந்தவன். உப்பை போல மற்றவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் இருந்தது. இந்த செவியில் அடக்கம் சொல்லப்படும் போது நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். 21:28. பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான். செவி கொடுத்தா எப்பவும் பேசத்தக்கவனாகும், செவி கொடுத்தா திரும்ப எதிர்த்து பேசுவோம். இன்னைக்கு அனைநேரம் அப்படிதான் நம்முடைய வாய் தவறு பண்ணுது. காது கேட்காத மாதிரி இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லையே. யாராவது ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்படி பண்ணுங்க, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க. நாய் குறைச்சிட்டே இருந்தா நாய்க்கு தாங்க வாய் வலிக்கும். அதனால இங்க சோர்ந்து போக வேண்டாம். செவியில் அடக்கம் உண்டாகட்டும், ஆணுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். செயலில் அடக்கம். 4ஆவதாக 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 13-14. அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவனும் கொல்லப்படலாகாது என்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் எங்க ராஜ்யபலத்தை சிறப்படுத்தும் வாருங்கள் என்றார். சொல்றாங்க, பிலிஸ்தீனை அழிச்சு போடுங்க, கொள்ளுங்க. ஆனால் இவர் உணர்ச்சியில் ஒரு அடக்கம் உள்ளவன், மனதில் அடக்கம். சமயத்துக்கு ஏற்றபடி செய்தார். முதலாவது சவுலுடைய வாழ்க்கை 2ஆ பிரிக்க முடியும். சமயத்துக்கு ஏற்றபடி செய்தார், சமயத்துக்கு ஏற்றபடி செய்யாதிருந்தார். அதாவது கர்த்தருடைய ஆவி சவுல் மேல் இருக்கிறது வரைக்கும், அதாவது தேவன் சவுலோடு கூட இருக்கிறது வரைக்கும் சமயத்துக்கு ஏற்றபடி செவியில் அடக்கம் இருந்தது, சொல்லில் அடக்கம் இருந்தது, செயலில் அடக்கம் இருந்தது, மனதில் அடக்கம் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகிட்டு பொல்லாத ஆவி சவுலுக்கு மேல் வந்தது நிமித்தமாய் அவன் செயலில் அடக்கம் இல்லாதவனாய் போனான். அந்த செய்தி சொல்றாங்க, இப்படி தேவாலயத்துக்கு வந்தார் தாவீதுன்னு சொல்லும் போது 85 ஊழியக்காரனை கொண்டு போட்டார். தோவைக்கு சொல்லும் போது 85 ஆசாரியர்களை கொண்டு போட்டார். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொல்லும் போது அப்போ செவியில் அடக்கம் இல்லை, காய்மகரமாய் பகைத்தார். இன்னைக்கு நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் ஆரம்பித்திருக்கலாம், அடக்கத்தோடு ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது மனதில், செவியில், சொல்லில், செயலில் அடக்கம் இல்லாமல் இருக்கிறது. மனதும் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகுங்கள். பட்டணத்தை பிடிப்போன்னு பார்க்கலாம், தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். உணர்ச்சிகளை அடக்கும். அப்போ சில காரியத்தை கற்றுக்கொண்டோம், சமயத்துக்கு ஏற்றபடி செய்யணும்.
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் சமயத்துக்கு ஏற்றபடி செய்வதற்கு உம்முடைய ஆவி என் மேலே ஊற்றுங்க. சவுல் தேவனுடைய ஆவி இழந்தான். ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, சமயத்துக்கு ஏற்றபடி செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை அருளும் ஆவியானவராய் வெளிப்படுவீராக. சமயத்துக்கு ஏற்றபடி செய்வதற்கு தேவன் கூட இருப்பீராக. ஆண்டவரே, சவுல் ஆரம்பத்தில் சமயத்துக்கு ஏற்றபடி செய்தார். ஆனால் கர்த்தருடைய ஆவி இழந்த பின்பதாக சமயத்துக்கு ஏற்றபடி செய்யல, கொடூரனாய் மாறினார். செயலில் அடக்கம், மனதில் அடக்கம் இல்லாதவனாய் மாறினார். அதே போல இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஆவி எப்பொழுதும் கூட இருந்து நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.